வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஃபீவர், ஜுரம், காய்ச்சல் ரிலேட்டடான மிஸ்ட்ரியை பார்க்க போறோம். அதுல என்ன மிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா, இந்த பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து உங்க ஃபீவர் ரிலேட்டட் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அதே மாதிரி இந்த சன்லைட் வந்து உங்க ஃபீவருக்கு கண்ட்ரோல் பண்ணதுக்கு தேவை அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இதெல்லாம் எப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு சொல்லுவே இல்லாத மிஸ்ட்ரி கைஸ். அப்போ இந்த ஃபீவர், ஜுரம், காய்ச்சல் எல்லாம் நம்மளுக்கு இப்போ நார்மலா வருது. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச்னால வரலாம், யாராச்சும் நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி நார்மலான கண்டிஷன்ல வருது. ஆனா ஒன்று நீங்க கரெக்டாக நோட்டீஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஃபீவர் இருந்துச்சுன்னா நீங்க காலையில இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இந்த சன்லைட் போன அப்புறம் உங்களுக்கு ஃபீவர் ஜாஸ்தி ஆகுது மாதிரி இருக்கும். உங்க பாடி டெம்பரேச்சர் ஏறுது மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஷிவரிங் வரலாம். அதெல்லாம் வந்து ஈவினிங் இல்லை நைட்ல தான் அதிகமாக நடக்கும். அது ஏன் அப்படிதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா அது ரிலேட்டடான 5 மிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸ் இருக்கு, அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ மிஸ்ட்ரி 1 என்னன்னு பார்த்தா, நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து ஒரே மாதிரி நம்மளுக்கு பாடி டெம்பரேச்சர் இருக்காது. காலையில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், ஈவினிங் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், நைட் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். இது மாதிரி நம்மளோட பாடி ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது எதனால அப்படின்னு பார்த்தா, நம்ம பிரெயின்ல ஒரு ஆர்கன் இருக்கு. அந்த ஆர்கன் பேர் தான் ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கன். இது என்ன பண்ணும்னா நம்ம பாடியோட டெம்பரேச்சரை வந்துட்டு இந்த பூமியோட டைமிங், இந்த எப்போ சன் இருக்கு எப்போ சன் இல்லையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாடி டெம்பரேச்சர் மாத்திட்டு. அப்போ எப்படி இந்த டெம்பரேச்சர் ரெகுலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, நம்ம பாடியில இருக்கிறதுல கம்மியான டெம்பரேச்சர் வந்துட்டு 4 AM to 6 AM தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம பாடியோட ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து 6 to 8 PM அப்படி அந்த டைம்ல தான் நம்ம பாடியோட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். இது நேச்சுரலா ப்ரூவ் பண்ண ஃபேக்ட். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம பாடியோட டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த டெம்பரேச்சர் மாறதுனால தான் உங்களுக்கு வந்து ஈவினிங் ஆகணும்னா உங்க பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது மாதிரி தோணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். செகண்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா, உங்க பாடியோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நைட்ல தான் ஃபைட் பண்ணும், நைட்ல தான் ரிப்பேர் ஆகும். எப்போ நீங்க தூங்குறீங்களோ அப்பதான் நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ஏதாச்சும் அஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிப்பேர் பண்ணதுக்கு வந்துட்டு உள்ளார கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இந்த பயாலஜிக்கல் ரியாக்ஷன்லாம் நடக்கும். அது ரிலேட்டடான கெமிக்கல் என்ன நம்ம பிரெயின் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, கைட்டோகைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு, இந்த கெமிக்கல் தான் நம்ம இம்யூன் சிஸ்டம் ரீபில்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எப்போ ரிலீஸ் ஆகணும் பார்த்தா, இது வந்து ஈவினிங் சன்லைட் போன அப்புறம் எப்போ நம்ம தூங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறோமோ அந்த டைம்ல தான் இது ரிலீஸ் பண்ணும். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தா, இப்போ நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபீவர் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நைட்ல தான் இந்த ஷிவரிங் மாதிரி ஜாஸ்தியா இருக்கும், காஃப் ஜாஸ்தியாகும், இந்த ஃபீவர் அதிகமா இருக்கும். நீங்க பாடி டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் வச்சு பார்த்தா நைட்ல தான் அதிகமா இருக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு நம்ம வைரஸ், இந்த பாக்டீரியானால இருக்கிறது ஃபீவரை வந்துட்டு நைட் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நைட் உங்களுக்கு ஷிவரிங்கோ இல்ல ஸ்வெட்டிங் எல்லாம் வந்துச்சுன்னா அது நல்ல சைன். ஏன்னா வந்து உங்க பாடி வந்துட்டு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஃபாரின் மெட்டீரியல்ஸ் கூட சண்டை போட்டு, இந்த வைரஸ் பாக்டீரியா கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு உங்க பாடியை ரிகவர் பண்ணிட்டு இருக்கு. அதே டைம் வந்து உங்க ஃபீவர் கம்மியாக போகுது, அதுக்கெல்லாம் ஒரு அடையாளம். தேர்ட் மிஸ்ட்ரி, இப்போ நீங்க இரும்பல், காஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் ஈவினிங் தான் ஜாஸ்தி ஆகும். எப்போ நீங்க படுக்க போறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அது ஏன்னு பார்த்தா, அதுக்கு அங்கதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வேலை கட்டிட்டு இருக்கு. அது என்னப்பா கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் சளிக்கும் சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, இப்போ இரும்பல் ஏன் வருதுன்னா, இந்த சளியெல்லாம் வந்து நம்ம லெங்ஸோ இல்ல அந்த வின் பைப்போ இல்ல மூக்லியோ எல்லாம் போய் அடைஞ்சிட்டு, இந்த அடையது நேரத்தில் தான் உங்களுக்கு அந்த தேவையான காத்து வந்து உள்ளார எடுக்காத டைம்ல தான் உங்களுக்கு இந்த இரும்பல் எல்லாம் வருது. அப்ப இந்த இரும்பல் ஏன் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த சளியெல்லாம் போய் அடங்கிட்டு இருக்கு. இந்த சளியெல்லாம் ஏன் அடங்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈவினிங் வந்து நீங்க எதுவும் ஆக்டிவிட்டி பண்ணல, நீங்க ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரீங்க, இல்ல ஸ்கூல் போய் வீட்டுக்கு வரீங்க, இல்ல விளையாடிட்டு வீட்டுக்கு வரீங்க, நீங்க படுக்கிறீங்க, சாஞ்சிருக்கீங்க. அப்ப என்ன ஆகும்னா, இது வந்து நம்ம நேச்சுரலா போய் லெங்ஸோட கீழ் பாகத்துல போய் அடையாம நார்மலான எப்பெல்லாம் எங்கெல்லாம் சான்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போய் வந்து ஸ்டக் ஆயிரும். அப்போ இந்த ஸ்டக் ஆகுற டைம்ல என்ன ஆகும்னா, நீங்க சைட்ல படுத்தீங்கன்னா அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த சைடுக்கு தான் இழுக்கும், கீழே இழுக்காது. அப்ப என்ன ஆகும்னா, அது வந்து அங்கேயே இருந்துட்டு நம்மளுக்கு இந்த காஃப் மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணும். ஆனா நீங்க இந்த காஃப் இருக்கவங்களை பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து மார்னிங் வந்துட்டு இல்ல ஆஃபீஸ் டைம்ல எல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளவு இரும்பல் இருக்காது. ஏன்னா வந்து நேச்சுரலா நீங்க நடக்கிறீங்க, நிக்கிறீங்க, உட்கார்றீங்க, உங்க ஸ்ட்ரெயிட் பொசிஷன்ல இருக்கீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, கிராவிடேஷன் புல் ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த நார்மலாவே இது வந்துட்டு கீழே இழுத்துட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த சளி எல்லாம் கீழே அடங்கிட்டு உங்க வின் சேனல் கிளியர் ஆயிடும். அப்போ உங்களுக்கு காஃப் வர சான்ஸ் இல்லை. அப்படிதான் கிராவிட்டி வந்து உங்க ஃபீவர், காஃப் ரிலேட்டடா இருக்கு. ஃபோர்த் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மூக்கு க்ளோஸ் ஆகும்ல, மூக்கடைப்பு அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் திருப்பி நைட்ல தான் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா காலையில எல்லாம் அவ்வளவு இருக்காது, நைட்டு தான் திருப்பி நீங்க கரெக்டா தூங்குறதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு நோஸ் அடைக்கும். அப்படியே வந்து உங்களுக்கு பிரீத் வந்து எடுக்க முடியாம இருக்கும். அப்போ வாயில பிரீத் பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ நைட்ல என்ன நடக்குதுன்னா, உங்களோட இந்த நோசல் கேவிட்டி எல்லாம் இருக்குல்ல, இந்த மூக்கு, இந்த உள்ளா இருக்குது வாய், லெங்ஸுக்கெல்லாம் போறது டிஷ்யூக்கு வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் நைட்ல பை டிஃபால்ட் அதிகமாகும். நம்ம பிரெயின் அந்த மாதிரி தான் டிசைன் ஆயிருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, இந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும்போது இந்த பாக்டீரியா இருக்கும்போது என்ன பண்ணும்னா, இந்த டிஷ்யூ வந்து வீங்கிட்டு இந்த நோஸோட உள்ளார இருக்குது மசில்ஸ் எல்லாம் வந்து பெருசாகும். இன்ஃப்ளமேஷன் அப்படி சொல்லுவாங்க. பெருசாயிட்டு அந்த உள்ளார இருக்குது ஏரியா இருக்குல்ல, காத்து இருக்குது ஏரியாவை கம்மி பண்ணும். அதே டைம் உங்களுக்கு சளி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த சளி அங்க வந்து லாக் ஆயிடும். அப்போ அதனால தான் உங்க நோஸ் ப்ளோக்ல வந்துட்டு நைட்டு ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அந்த டிஷ்யூக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது நைட்ல. அதே டைம்ல இந்த பாக்டீரியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அது இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த நோஸ் வந்துட்டு கம்மியான ஏரியா ஆகும் இந்த பிரீத் பண்ணதுக்கு. அதனால தான் நைட்ல வந்து உங்களுக்கு இந்த சளி இல்லனா இந்த மூக்கு அடைப்பு அதெல்லாம் வந்துட்டு அதிகமா தெரியும். லாஸ்ட் ஃபேக்ட், ஃபிஃப்த் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா, ஒரு ஹார்மோன் இருக்குங்க. அந்த ஹார்மோன் பேர் தான் கார்டிசால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டிசால் எங்க இருந்து வரும்னு பார்த்தா, நம்ம பாடிக்குள்ளாரே கிரியேட் ஆகும், நம்ம பிரெயினால கிரியேட் பண்ணும். அது ஆனா சன்லைட் டிபெண்ட் பண்ணுது. எப்ப சன்லைட் இருக்கோ அப்பதான் இந்த கார்டிசால் வந்து ஜாஸ்தியா கிரியேட் ஆகும். இந்த கார்டிசாலோட ஆக்டிவிட்டி என்னன்னா, நம்ம பாடிக்கு வந்து தேவையான
தேவையான ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு பூஸ்ட் பண்றது மாதிரி ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி பூஸ்டர் மாதிரி ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த இம்யூன் சிஸ்டம் ரிப்பேர் பண்ணதுக்கு ஏதாச்சும் பாக்டீரியா வைரஸ் எல்லாம் நம்ம பாடியில இருந்துச்சுன்னா ஜுரம்னால அதுக்கு சண்டை போடுறது சிஸ்டம் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது கார்டிசோல். அப்போ கார்டிசோல் எப்போ வரும்? மேக்ஸிமமா சன்லைட் இருக்கும். சன்லைட் எப்போ வரும்? மோஸ்ட்லி நம்ம டே டைம்ல தான் வரும். இப்போ ஒரு 6 o'clock இருந்து ஒரு 12 மணி இருந்து ஒரு 4 மணி 5 மணி வரை நம்மளுக்கு இந்த கார்டிசோல் கிடைக்கும். அப்படின்னா நைட் ஈவினிங் ஆகுனா சன்லைட் இல்லாதனால இந்த கார்டிசோல் ஜெனரேஷன் கம்மியாகும். அப்போ என்ன ஆகுனா இந்த பூஸ்டர் எஃபெக்ட் உங்களுக்கு இருக்காது. நார்மலா தான் உங்க சிஸ்டம் ஒர்க் ஆகும். இந்த இம்யூன் சிஸ்டம்லாம் நார்மலா தான் சண்டை போடும். அப்போ இந்த பூஸ்டர் எஃபெக்ட் இல்லாதனால உங்களுக்கு நைட்ல வந்து இந்த ஃபீவர் எல்லாம் ஆம்பிளிஃபை ஆக சான்ஸ் இருக்கு. அப்படிதான் சன்லைட் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணும். சோ இதுதான் 5 ஃபேக்ட்ஸ் மக்களே. ஏன்னா வந்துட்டு ஒரு வாரமா ஃபுல்லா ஜுரமா படுத்திருந்தேன். சரி என்னடா கண்டென்ட் போடலாம் அப்படின்னு பார்த்தா அப்பதான் நானும் இது நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா வந்து ஜுரம் வந்து ஈவினிங் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நான் வீடியோ வந்து நார்மலா ஈவினிங் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்போ வந்து ஈவினிங் பயங்கரமா ஜாஸ்தி ஆயிட்டு தொண்டையெல்லாம் கட்டிட்டு மூக்கெல்லாம் அடைச்சு பேசவே முடியாத மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ இதுல ஏதாச்சும் மிஸ்டரி இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி போகும்போது தான் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் கிடைச்சிச்சு. எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், சன்லைட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜுரத்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு மேட்டர் கிடைச்சிச்சு. அதான் உங்க வீடியோல கொண்டு வந்து ஷேர் பண்ணலாம்னு இருந்தேன். இன்னொரு ஃபேக்ட், நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணோ தேங்க்ஸுங்க. அதே மாதிரி வந்து லைக்கும் கமெண்ட்டும் போடுங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் ஜுரம் காய்ச்சலா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்க, பாருமச்சா உங்க ஃபீவருக்கு காரணமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான், ஒழுங்கா பாத்துரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம், ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் டாபிக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி மிஸ்ட்ரி வீடியோஸ் உங்களுக்கு டைம்லி எவ்ரிடே வந்து சேரும். அதுதான் இன்னைக்கு மேட்டர். ஸோ நந்து சைனிங் ஆஃப். தேங்க்ஸுங்க.